மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். என் பேர் குமார், என்னோட ஊர் தேனி. ஐயா பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐயாட்ட பயிற்சி வாங்குறதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். யாருன்னே தெரியாமல் குண்டக்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா ஐயா பயிற்சியை வாங்கிட்டு பண்ணும்போது தான் ஒரு பொறுப்பாக எப்படி வாழணும், நம்மளை கவனிச்சுக்கிட்டே எப்படி வாழணுங்கிற ஒரு கான்சியஸ் வந்துச்சு. அது என்னுடைய வாழ்க்கையில் நிறையா நல்ல மாற்றங்களை கொடுத்துச்சு. சில இடையில நான் கண்டினியூஸாக பண்ணாமல் விட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அது பிறகு நான் கண்டினியூஸாக இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதான் பண்ணாலும் எனக்கு சமூகத்தில் ஊடாடும்போது என்னை மறந்து நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. பொருள் மயக்கம் உண்டாகி என்னை மறந்துடுறேன். பயிற்சி பண்ணும்போது கரெக்டாக நல்லா இருக்குது. அப்புறம் ஆஃபீஸ் போய் வேலை பார்த்து இது பண்ணும்போது என்னை மறந்துட்டு அந்த கான்சியஸ் இல்லாமல் மிஸ் ஆகுது. ஸோ நான் 40 days கிளாஸ் எனக்கு ஒவ்வொரு பேட்ச் நடக்கும்போதும் மாலாக்கா வரையலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சரி இது பின்னாடி பார்த்துக்கலாம், 40 நாள் ஆஃபீஸில் லீவு தர மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏதோ மனசில் குறையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு, இந்த 40 நாள் அட்டன் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு. ஸோ நானே முடிவு பண்ணேன், சரி கண்டிப்பாக இந்த பேட்சுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு. அவள் லீவு போய் நான் லீவு 40 நாள் லீவு வேணும், இல்லாட்டி நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். லீவு கொடுத்தா நான் போயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி ரிசைன் பண்ணேன்னு சொன்னதுக்கு கடவுள் அருளால் எனக்கு 40 நாள் லீவு கொடுத்துட்டாங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி. அதேமாதிரி ஐயா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இந்த 40 நாள் ஒப்படைச்சு அவருக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை நான் சரி பண்ணி இன்னும் நல்லா மேலும் வளர்கிறதுக்கு நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமார், நான் தேனியிலிருந்து வந்திருக்கேன். சிவயோகி சிவகுமார் ஐயா, அதாவது என்னோட குருஜி. அவர் எனக்காக 40 நாட்கள் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு 4 வருஷமாக. நான் அவர்கிட்ட உபதேசம் வாங்கி ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு. எப்படியாவது அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஆஃபீஸில் லீவு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒரு முடிவு எடுத்து லீவு போட்டு நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காண்டி வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த சமுதாயத்தில் என்னால் பயந்தே வாழ முடிஞ்சிச்சு. நிறையா பிரச்சனைகளை சமாளிக்க முடியலை, ஆனந்தமாக வாழ முடியலை. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு இந்த மாதிரி இருக்குது, நம்ம 40 days கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். அதே மாதிரி இங்கே 40 days கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். குருநாதர் டெய்லி நாங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் குருநாதர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அவர் கிளாஸ் காலையில் எடுப்பார். அப்புறம் ஈவினிங் அந்த கிளாஸ் நடந்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன கேள்விகள் இருந்தாலும் கேட்க சொல்லுவார். எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லுவார், எங்களை புரிதல் கொடுப்பார். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸும் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கிளாஸ் கற்றல் கிளாஸு, அப்புறம் ஆனந்த வாழ்வு, நிமிர்ந்த நில், பார்த்து பழகு, ஊக்கமது கைவிடேல், அப்புறம் காலம் உன் கையில். இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான கிளாஸு. இது எல்லாமே
ஆம், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருக்கோமோ அதிலிருந்து நம்ம வேறொரு மாதிரி இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிப்போம். நம்மளுக்கு வந்து புதுசாக எல்லா விஷயமும் புரிய வரும். அவர் சொன்னதை அப்படியே நம்ம வந்து லைஃப்பில் வந்து எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும். அந்த மாதிரி நடைமுறைப்படுத்தும் போது நம்ம நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரிய வரும், கடவுள் யாருன்னு நம்மளுக்கு புரிய வரும். இந்த மாதிரி வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழலாம், ஊக்கமாக இருந்து பணம் நிறையா சம்பாதிச்சு வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம். இது எல்லாத்துக்குமே இந்த கிளாஸ் வந்து உதவியாக எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் 40 டேஸ் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமார், தேனியிலிருந்து வர்றேன். இந்த 40 நாள் கிளாஸ் நான் ரொம்ப நாள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து சரியான வாய்ப்பு எனக்கு அமையலை. பட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசில் எனக்கு வந்து ஒரு இதாக மாறிடுச்சு. ஸோ இந்த கிளாஸை வந்து நான் அட்டன் பண்ணேன். இப்போ வந்து இந்த கிளாஸை பற்றி நான் பெற்ற அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பயந்த குணம், அப்புறம் வந்து எதையும் சரியாக சமாளிக்க முடியாமல் நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு புரியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து எனக்கு முடிவு எடுக்கிறது, ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை. அப்புறம் வந்து சமுதாயத்தில் வந்து புழங்கும்போது எனக்கு வந்து நிறையா தடங்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கிளாஸில் ஐயா எனக்கு 40 நாள் ஐயா கூட இருந்திருக்கேன். ஐயா சொல்லி கொடுத்த கிளாஸ்லேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அதாவது சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து காலத்தை மதிக்கிறது தான். நம்ம வந்து காலத்தை கையாளுற விதத்தில் நம்ம கடவுள் வந்து நம்ம காலத்துக்கு கொடுத்துருக்காரு நம்ம கையில். அதை வந்து நம்ம ஊக்கமாக சிறப்பாக நம்ம கையாளணும். அதே மாதிரி வந்து இந்த சமுதாயத்தில் எப்படி நிமிர்ந்து நிற்கிறது, பணம் எப்படி சம்பாதிக்கிறது, அதே மாதிரி என்னோட தனித்துவத்தையும் பிறரோட தனித்துவத்தையும் இழக்காமல் எப்படி பழகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து என்னோட விருப்பத்தேர்வு எனக்கு இருக்குது, அது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த விருப்பத்தேர்வை வந்து நான் எப்படி பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்கிறது, எப்படி அது சமாதி இருக்கிற வரைக்கும் எப்படி நான் கொண்டு போகிறதுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி கற்றல்ங்கிறது வந்து கற்றலில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எது தேவையானது, எது தேவையற்றதுன்னு எதுன்னு தெரியாமல் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம சரியாக வாழாமல் இருந்தோம். எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒன்று கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நிற்கணும். அது பிறகு தான் நம்ம கற்றுக்கிற முடியும் புதுசாக விஷயத்த. அதே மாதிரி கற்றுக்கிறது வந்து தேவையானது தேவையற்றதுங்கிறத பார்த்து நம்ம கற்றுக்கிறணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கிளாஸ் மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பணம் கிளாஸ் ஐயா எடுத்தார். பணம்னா என்ன, அதை எப்படி கையாள்வது, எப்படி செலவழிப்பது, எப்படி சம்பாதிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதேமாதிரி பேசும் கலையில் வந்து நம்ம எப்படி இப்போ நம்மளுக்கும் தேவையாக இருக்கணும், பிறருக்கும் தேவையாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. அதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் காமம்னா என்ன, அதை எப்படி அனுபவிக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக அனுபவிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறையா இந்த கிளாஸ் மூலிமா எனக்கு அனுபவம் கிடைச்சி இதை வந்து நான் என்னோடய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தினா தான் இது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி ஐயா வந்து இந்த கிளாஸில் வந்து எல்லாருக்கும் சுதந்திரமாக கொடுத்தாரு. அந்த சுதந்திரத்தில் வந்து யார் சுதந்திரத்தை பார்த்து அவர் ரசிப்பார். அதே மாதிரி யார் தப்பு பண்ணாலும் அதை வந்து அவங்கள பார்த்து அதை கரெக்ட் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே தங்குறதுக்கு எங்களுக்கு வந்து நல்ல உணவும், அதே மாதிரி தூங்குறதுக்கு நல்ல வசதியான இதுவும் இருக்குது. அது மாதிரி இங்கே தங்கி படிக்கிறவங்களுக்கு அது நல்ல வசதியாக இருக்கும்.
ஐயா வந்து இந்த பூமியில் இருக்கும்போது ஐயாவை நம்ம பயன்படுத்திக்கிறணும். ஏன்னா இது வந்து இந்த நம்ம சமாதி சாதிக்கக்கூடிய கல்வியை ஐயா வந்து நம்மளுக்கு சொல்லித் தராரு. அதனால வந்து எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் இதை யோசித்து பார்த்து நீங்கள் வந்து 40 டேஸ் கிளாஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அட்டன் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும். நன்றி, வணக்கம் ஐயா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.